Morning students, இன்னைக்கான கிளாஸ்ல exercise 2.8ல 8th sum and 9th sum பார்க்க போறோம் numbers and sequencesல. So 8th sum என்ன அப்படினு பாக்குறேன். Question read பண்றேன். Kumar writes a letter to 4 of his friends. He asks each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly. Assuming that the process is unaltered and it costs 2 to mail one letter, find the amount spent on postage when 8th set of letter is mailed. ஓகேங்களா, குமார்ன்றவன் அவன் ஃப்ரெண்டு 4 பேருக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறான். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க இன்னும் ஒரு 4 பேருக்கு இது பண்ணணும். இந்தமாரி அப்படியே அந்த 4 பேரும் இன்னும் 4 பேருக்கு இந்தமாரி லெட்டர் சென்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு லெட்டர் மெயில் பண்ணுறதுக்கும் காஸ்ட் வந்து 2 ரூபா ஆகுது. அப்படி இருக்கும்போது 8th செட் ஆஃப் லெட்டர் அனுப்பும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் அமௌண்ட்டு, அதுதான் நம்மளுக்கு கேள்வி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த குமார் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த குமார் வந்து நம்மளுக்கு எத்தனை பேருக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது பண்ணுறாங்க, லெட்டர் சென்ட் பண்ணுறாங்க பாருங்கள், 4 பேருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த 4 பேருக்கு குமார் வந்து நம்மளுக்கு லெட்டர் சென்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, அதை நம்ம எப்படி இது பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குமார் வந்து எத்தனை பேருக்கு லெட்டர் சென்ட் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு, அடுத்து 2, அடுத்து 3, ஃபைனலாக 4ஆக வரும். இந்த 4 பேர் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேருக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 பேருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ 5, 6, 7 ஒரு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டுடுறேன். இந்த 2வது ஆள் என்ன பண்ணுவான், அடுத்த 4 பேருக்கு மெயில் பண்ணுவான். 9, 10, 11, 12. அகைன் இந்த 3வது ஆள் என்ன பண்ணுவான், இன்னும் 4 பேருக்கு வந்து மெயில் அனுப்புவான். அப்போ 13, 14, 15, 16. அடுத்து அந்த 4வது ஆள் என்ன பண்ணுவான், அந்த இன்னொரு 4 பேருக்கு 17, 18, 19, 20. ஓகேங்களா, ஸோ இந்த மாரி நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே போகுது. அகைன் இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, 5 என்ன பண்ணுது, இந்த 4 பிரியுது. ஸோ இந்த மாரி பிரியும் போது ஒரு 8th செட் ஆஃப் லெட்டர் வரும்போது நம்மளுக்கு அவனுக்கு அமௌண்ட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்குரிய கேள்வி. இதை நம்ம எப்படி ஜியாமெட்ரி சீரீஸோட நம்ம பயன்படுத்தி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த குமார்ன்றவன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 பேருக்கு இது பண்ணுறான், சென்ட் பண்ணுறான். ஓகேங்களா, அந்த 4 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, 16 பேருக்கு. அப்போது இந்த 4 இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், 16 பேருக்கு இது பண்ணுறாங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு இவன் 4 பேர், இவன் 4 பேர், இவன் 4 பேர், இவன் 4 பேர் என்னும் போது நம்மளுக்கு இங்கே என்ன இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அப்போது 1 4 ஆகுது. அப்போ இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 16. அப்போ அந்த செட்டு வந்து நமக்கு என்ன ஆகும், 64ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை ஒரு சீரீஸாக ஃபார்ம் பண்ணுறோம். By writing the number of letters as series. So அந்த சீரீஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். We get நம்மளுக்கு அப்போ என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா, Sn equal to 4 plus 16 plus 64 plus ellipsis. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன, 1 2 3 4, அகைன் இவன் 1 2 3 4, அகைன் இவன் 1 2 3 4, அகைன் இவன் 1 2 3 4. அப்படின்னும் போது இது மட்டும் நம்மளுக்கு என்ன வருது, இங்கே ஒரு 4 வந்துடும், இங்கே ஒரு 4 வந்துடும், இங்கே ஒரு 4 வந்துடும், இங்கே ஒரு 4 வந்துடுமா. அப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு 16. அப்போ இங்கே ஒரு 16 நம்மளுக்கு, அடுத்து இங்கே ஒரு 16 பேர் கிடைக்கும், அப்போ இங்கே ஒரு 16 பேர் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணது தான் நம்ம 64. அந்த கண்டினியூஷன் ப்ராசஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா, அது சீரியஸ் எழுதிட்டோம். இது வந்து நம்மளுக்கு இட் ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு என்னது, ஜியாமெட்ரிக் சீரீஸ். நம்மளுக்கு ஜியாமெட்ரிக் சீரீஸ் இருக்குது, ஒரு சர்டன் ஃபார்மேஷனில் என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to find the 8th set of letters. So now we have to find the sum of the
series up to 8th terms. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கான நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னது எஸ்என் ஃபார்முலா. ஓகேங்களா? எஸ்என் ஃபார்முலா என்ன பயன்படுத்த போகிறோம்? ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இந்த டேட்டா சீரீஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏ வேல்யூ ஆர் வேல்யூனா நம்மளுக்கு என்ன? ஏ வேல்யூ நம்மளுக்கு என்னதுப்பா? 4. வெரி குட். ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? T2 டிவைடட் பை T1. அப்போ T2 பை T1 நமக்கு என்னது? 16 பை 4. அகைன் ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4, விச் இஸ் கிரேட்டர் தென் 1ன்றதுனால தான் இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். அடுத்து n ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது? 8 அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். S8 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4 இன்ட்டு ஆரோட வேல்யூ 4 பவர் 8 மைனஸ் 1 பை ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4 மைனஸ் 1. ஓகேங்களா? 4 இன்ட்டு 4 பவர் 8, 4 பவர் 8ஓட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. அப்போ 4 பவரோட 8 வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65536 மைனஸ் 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1 நம்மளுக்கு என்ன வந்துடும்? 3. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு, அதை அப்படியே நமக்கு ப்ராடக்ட் இது பண்ணிங்களா? 4 இன்ட்டு மைனஸ் 1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும்? மைனஸ் 1 செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா 65,535. ஓகேங்களா? ஸோ அப்போ 65,535 டிவைடட் பை 3. ஸோ இது 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 21,845. இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87,380. இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th செட் ஆஃப் லெட்டர் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இங்கே ஒரு கொஸ்டினில் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு மெயிலும் சென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க? 2 rupees. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து எத்தனை மெயிலுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதோட 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so far we get the number of letters posted. so நம்ம எவ்வளோ லெட்டர்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் போஸ்டட். இப்போ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆஃப் ஒன் காஸ்ட், ஒன் போஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 2 rupees. amount spent for one post. One post is நான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 rupees. அப்போ therefore required நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ரெக்வயர்ட் காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெயில் லெட்டர் அனுப்பணும் அப்படின்ட்டு அது ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அப்போ 2 இன்ட்டு 87,380 தட் இஸ் ஈக்குவல் டு இதை ப்ராடக்ட் பண்ணிங்க. அப்போ 174760 ஃபைனலாக கிடைக்கும். அப்போ ரெக்வயர்ட் காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்கு? 1,74,760 ரூபாய் நம்மளுக்கு செலவாயிருக்கு. அப்போது திரும்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், கிளியராக புரிஞ்சுங்க. குமார்ன்றவன் அவனுடைய ஃப்ரெண்டு 4 பேருக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணணும். இந்தமாரி கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இந்த மெயில் ஒரு மெயில் அனுப்புறதுக்கான காஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஆகுது. அப்போ 8th செட் ஆஃப் லெட்டர் அனுப்பும்போது எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் குமார் அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்வி. ஸோ அதை தான் உங்களுக்கு விளக்கமாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நம்மளுக்கு புரிஞ்சு இது இந்த இடம் புரிஞ்சிச்சுன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். குமார்ன்றவன் 4 பேருக்கு ஃபஸ்ட்டு மெயில் அனுப்புகிறான்னா அதில் ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு அனுப்பியிருக்காங்களா? அப்போ 4 இங்கே 16 ஆயிடுச்சு. அகைன் இந்த 4 பேரும் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு. அப்போ இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 16. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 64. அப்போ இந்த லெட்டர் சீரீஸ் வந்து நம்மளுக்கு லெட்டர் வந்து அது ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணுது. என்ன மாதிரி சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சீரீஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 8th term, தட் இஸ் 8th செட் ஆஃப் லெட்டர்னு கேட்டுக்கிறதுனால 8th term வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
இங்கே ஆரோட வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு கிரேட்டர் தென் 1 இருந்தால இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் போஸ்டட், எத்தனை லெட்டர்ஸ் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணது ₹2. அப்போ ரெக்வயர்டு அமௌண்ட் இல்லை ரெக்வயர்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எவ்வளோ போஸ்ட் லெட்டர் பண்ணுமோ இன்ட்டு பண்ணிங்க, ஃபைனல் ஆன்சர் கிடச்சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.